ஒரு பக்கம் ராஜேஸ்வரியோட உண்மையான முகத்தறிய கிழிச்செறிய ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம ராஜேஸ்வரி இப்படி மொக்க வாங்குறத பார்க்கும்போது, உண்மையிலேயே மக்களாக கூடிய எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, நம்ம மல்லி, விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேரணும். அதுவும் இல்லாம இவங்களுக்கு நடுவுல இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகணும் அப்படின்ற மாரி தான் எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, அதே சமயத்துல இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் அதாவது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம இப்போ வந்து நம்ம விஜய் வந்து ரொம்ப ஒரு ஹேப்பியா இருக்காரு அப்படின்னா, மல்லியால மட்டுமே தான் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் வந்து ஒரு ப்ரெஷர் மாரி வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த ராஜசூரி அடுத்தது என்ன பண்ண போறாளோ, அடுத்தது என்ன பண்ண போறாளோ அப்படின்ற மாரி வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே நம்ம மல்லி இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு சிறப்பான பதிலடிய குடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ராஜேஸ்வரி திரு திருன்னு முழிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரியோட மொத்த பிளானுமே நம்ம மல்லிக்கு தெரிய வரப்போகுது. அதாவது ஏற்கனவே நம்ம மல்லியோட அண்ணன், அண்ணி 2 பேருமே அதாவது அரவிந்த வந்து பார்த்து பேசியிருக்காங்க. அரவிந்த் கிட்ட வந்து இந்த மாரி இங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மல்லியோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரேணுகா அப்படிங்கிற மாரி ஒருத்தி வந்து அதாவது அவ உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா கூட யாருக்குமே எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சரி ஓகே என்ன பண்றது? என் தங்கச்சியோட தலைவிதி அப்படின்னு ஆயிடும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடர் தான் அப்படிங்கிற மாரியே சொல்றாங்க. இன்னும் பல விஷயங்கள வந்து நம்ம அரவிந்த் வந்து தெரிஞ்சுகிட்டு இருக்காரு. இப்போ அரவிந்தால என்ன முடியும்? அதாவது மல்லியோட வாழ்க்கைய நல்லா சேவ் பண்ணணும். ஏன்னா மல்லிய பத்தி அரவிந்துக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே மல்லிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனச்சாங்க. மல்லியோட குணம் எல்லாமே வந்து அரவிந்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது, உண்மையிலேயே இப்போ மல்லியோட வாழ்க்கைய காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை இருக்கு. மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம, அதே மாதிரி உண்மையிலேயே மல்லிய சுத்தி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே அரவிந்த் இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அவர பொறுத்தளவுக்கு வந்து மல்லி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சுடர பத்தின ரகசியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல அடுத்ததான் இந்த ராஜேஸ்வரியால இப்படி ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம விஜய் இந்த அரவிந்த் இருந்துட்டு மல்லிய பார்க்கறதுக்காக வரும்போது, ஏதாச்சும் ஒரு ஆதாரங்களோட தான் வரணும் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ அ அதாவது நார்மலா போய் மல்லிய பார்த்து பேசும்போது என்ன நடக்கும்? இங்க இந்த மாரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது, மல்லிக்கு இந்த தடவ நம்ம ஒரு மிகப்பெரிய உதவிய செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி உட்கார்றாங்க. ராஜசூரிய ஃபாலோ பண்ணி போறாங்க. ராஜசூரிய ஃபாலோ பண்ணி போம்போது தான் ரகு அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து பேசுறது எல்லாமே வந்து விஷயம் தெரியுது. இப்போ அரவிந்த் வந்துட்டு எல்லாத்தையுமே வீடியோ கவரேஜ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? உண்மையிலேயே யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி, அதுலயும் இப்போ நம்ம விஜய்க்கு வந்து இந்த ஒரு லோன் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ராஜசூரி ஒரு பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருந்தாங்க. இதுல நம்ம மல்லி எப்படியோ ஒரு வழியா இந்த ராஜேஸ்வரியோட முகத்திரை கிழிச்செறிஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஜய்க்கு இப்போ அந்த லோன் அப்ரூவ் ஆயி அதாவது ஆல்ரெடி அப்ரூவ் ஆயிருந்துச்சு. பேங்க் அக்கவுண்ட்க்கு வர்றதுக்கு 1 வீக் தான் இருந்துச்சு. ஆனா ராஜேஸ்வரி செஞ்ச வேலையால அது கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஒரு விஷயம் ஈஸியா சூப்பராவே கிடைச்சிருச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராவே நடந்துச்சு. அதுவும் இல்லாம இப்ப அரவிந்துக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ராஜேஸ்வரியோட குணத்த அதாவது ராஜேஸ்வரி உண்மையிலேயே என்ன பண்றா? ஏது பண்றா? இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா? அதுவும் இல்லாம விஜய் செய்ற அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி எப்படி இந்த ராஜேஸ்வரிக்கு தெரிய வருது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிய வர்றது அந்த ரகுவால, ரகுவுக்கு உண்மை தெரிய வர்றது உங்க டீம்ல இருந்து ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா மல்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி இந்த மாரி ஆதாரங்கள் இதுவே போதுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? அதுவும் இல்லாம விஜய் ரொம்ப நல்லவரு. அவரு வந்து இந்த ப்ராஜெக்ட்ட நல்லபடியா முடிக்கணும். அதுக்கான உதவிய நான் செய்வேன். அதே மாதிரி உன்னோட மனசுக்குள்ள இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு. நீ அத பத்தி யோசிக்கிற அதாவது உன்னோட மனசுக்குள்ள அப்படி தோணுது அப்படின்னாலே, கண்டிப்பா வந்து அது கரெக்ட்டா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணும் வகையில, இன்னும் எண்ணி 1 வாரத்துக்குள்ள எல்லா எவிடன்ஸுமே நான் கொண்டு வரப்போறேன். அதுவும் இல்லாம இவங்க என்னதான் டிஎன்ஏ டெஸ்ட்ட மாத்துனாலுமே கூட சரி, என்ன நடந்தாலுமே சரி,
கண்டிப்பா உங்களையும் விஜயும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்காம விட மாட்டேன். அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடியது தான். அதாவது நட்பு அப்படிங்கிற வகையில நான் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இந்த ராஜேஸ்வரி உண்மையிலேயே யாரோட லிங்க்ல இருந்துட்டு இருக்கா, யார வச்சு இது எல்லாத்தையுமே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னைக்கு டீட்டெயிலா கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப நல்லவரு. அவருக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கணும். நீங்க கூடவே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரியோட சொத்து எல்லாமே, அதாவது விஜயோட பேர்ல இருந்தது எல்லாமே ராஜேஸ்வரி ஆட்டைய போட்டுக்கிட்டா. அப்படி இருக்கும்போது மொத்த சொத்தையுமே சீக்கிரமா மீட்கிற வழிய பாருங்க. ஏன்னா இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ராஜேஸ்வரி ஜெயிக்கிற மாரி ஆயிடும். அதே மாரி உங்களோட வாழ்க்கைக்குள்ள அந்த சுடர் வந்து கடைசியில உங்களையே விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிற மாரி நிலைமை ஆயிடும். இப்படியே பொறுமையா இருந்துட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. உண்மையிலேயே எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அரவிந்த் இப்படி மாஸ் என்ட்ரி கொடுத்து சில ஆதாரங்கள குடுப்பாரு அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாதிரி சுடர பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து அரவிந்த் பண்ண போற சம்பவம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. அரவிந்த் வந்து ஆரம்பத்துல இருந்தே மல்லிக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரியும். விஜய்க்கும் இப்போ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மல்லி, விஜய், வெண்பா 3 பேருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கணும். அவங்க 3 பேர் தான் ரொம்ப நாளைக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு நடுவுல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராவே போயிட்டு இருக்கு. அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாலுமே கூட, இப்போ நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது உண்மையிலேயே ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.